2 கொரிந்தியர் 11ஆம் வசனங்கள் 14, 15. இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றும் இல்லை. அவர்களது முடிவு அவர்களது செயலுக்கு ஏற்பவே அமையும். இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண்ணா? இல்லை, இல்லவே இல்லை. அவர் மரிக்கும் வரை திருமுழுக்கு எடுக்கவே இல்லை. எனவே அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, மாறாக அவர் யூதர் ஆவார். உலகின் அதிபிரமாண்ட இறுதி எழுப்புதல் நற்செய்தி. வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் வழங்கும் தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல், வேதங்களும் அதில் பூதங்களும். எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 13. சமாரியாவின் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயல் ஒன்றை கண்டேன். அவர்கள் பாகால் பெயரால் பொய்வா குறைத்து என் மக்கள் இஸ்ரவேலை தவறான வழியில் நடத்தினார்கள் என்று கூறுகின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் தற்போது இறைவாக்கினர்கள் மரியாவின் பெயரால் பொய்வா குறைத்து கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்தவர்களை தவறான வழியில் நடத்தி கொண்டுள்ளார்கள். புரிகிறதா? எனவே எரேமியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுவதை பாருங்கள். நீங்கள் பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். இவ்வாறு கூறி நம் ஆண்டவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நம்மை எச்சரிக்கின்றார். இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்நிகழ்வை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சேனலுக்கு வருக என வரவேற்கின்றேன். நான் அளிக்கும் பதிவுகள் அனைத்தும் உடன் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை தவறாமல் அழுத்தவும். இப்பதிவின் தொடர் எண் 5. இப்பதிவின் தலைப்பு: இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, மாறாக யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண் ஆவார். இப்பதிவு கிறிஸ்தவர்களுக்கான பதிவு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் சேர்ந்து வரும் பதிவாகும். எனவே ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் சபை வேறுபாடின்றியும் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களும் இஸ்லாமியர்களும் மார்க்க வேறுபாடின்றியும் இப்பதிவில் காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்றும் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது 7ஆம் அலகு. இவ்வலகின் தலைப்பு: வேதாகமத்தில் உள்ள உண்மையான மரியாவும் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் முகமுடி அணிந்து வந்த போலி மரியாவும். இதனைத் தொடர்ந்து இதே பதிவில் மேலும் பற்பல அலகுகள் வர உள்ளன. அவை அனைத்தையும் சபை மற்றும் மார்க்க வேறுபாடு இன்றி அனைவரும் காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்றும் இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒட்டுமொத்த உலகில் ஆபிரகாமின் வம்சாவளி மறைந்த அனைவரையும் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி பதிவுக்குள் நாம் சொல்கின்றோம். சென்ற அளவில் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா, இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல என்பதை பார்த்து பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள 3 வசனங்களை நாம் தியானித்தோம் இல்லையா? அதன் மூலமாக இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல என்றும், மாறாக மரிக்கும் வரை அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண்ணாக வாழ்ந்தார்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது நம் மனத்தில் நம்ம காலமாக பதியப்பட்ட ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னாக்கா, இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் என்று ஆரம்பமாக பதியப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று நான் சென்ற அளவில் சொல்லியிருக்கேன். இதே போல் இந்த அளவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்கா, வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடங்கள் உட்பட ஒட்டுமொத்த உலகில் 297 இடங்களில் இயேசுவின் தாய் மரியா என்ற பெயரிலும் குழந்தை இயேசு என்ற பெயரிலும் காட்சியளித்து அற்புதம் செய்தது உண்மையில் இயேசுவின் தாய் மரியா தான் மற்றும் குழந்தை இயேசு தான் என்று நம் மனதில் பதிந்துள்ள ஆழமான நம்பிக்கையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். குறிப்பாக போப் அவர்களும் அவர் கீழ் பணிபுரியும் ஒட்டுமொத்த உலகில் ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருப்பி சேர்ந்த ஒட்டுமொத்த மேய்ப்பர்களும் உட்பட ஒட்டுமொத்த உலகில் 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை மக்களும் இந்த நம்பிக்கையிலிருந்து, இந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, இங்கே உண்மை என்ன சொன்னாக்கா, அப்படி காட்சி கொடுத்தது எதுவுமே உண்மையில இயேசுவின் தாய் மரியாவும் அல்ல மற்றும் குழந்தை இயேசுவும் அல்ல, மாறாக சாத்தான்களே அந்த வழியில் காட்சியளித்து அற்புதம் செய்து நம்மை தம்மிடம் திசை திருப்பிவிட்டன என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். இதை பற்றி அசைக்க முடியாத பரப்புள்ள ஆதாரங்களை இந்த பதிவில் நான் கொடுக்க இருக்கின்றேன். பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் தாய் மரியாதை வணங்குறோம் இல்லைன்னா, வணங்கும் போது எத்தனை மரியாதைகள் நம்ம வணங்குறோம் தெரியுமா? என்ன கேள்வியே ஒரு மாதிரி இருக்குது இல்லை? கேள்வியே ஒரு மாதிரி இருக்குது. இருக்கிறது ஒரே ஒரு மரியாதை தான். நம்ம எத்தனை மரியாதை வணங்க முடியும்? கேள்வி சரியில்லை. ஆனால் உண்மை என்ன சொன்னாக்கா, நம்ம இருக்கிறது நம்ம ஒரு மரியாதை தான். ஆனால் நம்ம வணங்குறது ஒரு மரியாதை இல்லை, 2 மரியாதை வணங்கிட்டு இருக்கோம். இது நமக்கே தெரியல. நம்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. நமக்கு ஞான கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மரியாதை வணங்குறோம் சொல்லி நினச்சிக்கிட்டு 2 மரியாதை வணங்கிக்கிறோம். அதை பற்றி இவர்கள் சொல்கிறோம். இப்போ வேதாகமத்தில் உள்ள மரியா வேறு, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற மரியா வேறு. இதே நேரத்தில் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடங்கள் காட்சி கொடுத்து அற்புதம் செய்யும் மரியா வேறு வரும் மரியா. 2 பேருமே வேறு சொல்கிறேன் இல்லையா? வித்தியாசம் பார்ப்போம். அதாவது
பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள மரியா உண்மையானவர், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் பரிசுத்த பெண்ணாவார். கன்னி பெண்ணாகவே இருந்து இயேசுவை பெற்றெடுத்தவர். கடவுளின் முன் தன்னை உயர்த்தவில்லை, மாறாக இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். தன்னை வணங்குமாறோ வாழ்த்துமாறு ஆராதிக்குமாறு அவர் மக்கள் யாரிடம் கூறினாரா? இல்லவே இல்லை. எலிசபெத் என்ற சக மனிதரிடம் சென்று தன்னை தாழ்த்தி அவரை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்தார். ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்தார். மக்கள் யார் முன்னிலையும் தன்னை மேன்மைப்படுத்தவில்லை. தன்னை அமல் உற்பத்தி கூறினாரா? இல்லவே இல்லை. அற்புதங்கள் செய்தாரா? அதிசயங்கள் செய்தாரா? இல்லவே இல்லை. அற்புதங்கள் அதிசயங்கள் வேண்டுமென்றால் இயேசுவிடம் சொல்லுங்கள் என்று கூறினார். இயேசு கூறுபவற்றை செய்யுங்கள் என்று கூறி இயேசுவை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். தன்னை எந்த விதத்திலும் முன்னிலைப்படுத்தவில்லை. எனவே இவர் உண்மையான மரியா ஆவார். இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. ஓகேவா? ஆனால் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து போன்ற இடங்கள் காட்சியளித்த மரியா இதற்கு நேர்மாறாக உள்ளதை நம்ம அறியணும். ஆனால் உலக ஆட்சிக்காக நாம் அலையும் நமது அலைச்சல் இந்த வீரத்தை நமக்கு தெரியாதபடி நம் கண்களை மூடிவிட்டது என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். எனவே இவர் உண்மையான மரியா அல்ல, மாறாக சாத்தானே என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். அதாவது இவர் உயிரோடு உள்ளவர் அல்ல, மாறாக மரித்து விட்டவர். ஆனால் மரித்த பிறகு உயிரோடு எழுந்து விட்டார் என்றும் விண்ணகத்துக்கு செல்லப்பட்டு விட்டார் என்றும் அங்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்றும் நமக்காக அங்கு இயேசுவிடம் பரிந்து பேசிக்கொண்டுள்ளார் என்றும் நமது போப்பு உட்பட மற்ற மேய்ப்பர்களால் உறுதி செய்யப்படாத தகவல்களாக கூறப்படும் மரியா ஆவார். அதாவது வதந்திகளின் மரியா ஆவார். யார்? காட்சி கொடுக்குற மரியா. இதே போன்று வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் காட்சியளித்து அற்புதங்கள் செய்கின்றார் என போப்பு உட்பட நமது மற்ற மேய்ப்பர்களால் கூறப்படுபவர். எனவே இவர் உண்மையானவரா அல்லது போலியானவரா என இனி நாம் காண்போம். அதாவது இவர் உயிரோடு உள்ளவர் அல்ல, மாறாக மரித்து விட்டவர். வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் காட்சியளித்து கடவுளை விட தன்னை உயர்த்தியவர். தன்னை வணங்குமாறு, தன்னை வாழ்த்துமாறு, தன்னை ஆராதிக்குமாறு மக்களிடம் கூறியவர். மாறாக மக்கள் முன் தன்னை தாழ்த்தவில்லை, மாறாக தன்னை உயர்த்தினார். ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்காதவர், மாறாக மக்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று கூறியவர். தன்னை அமல உற்பவி என கூறியவர். அற்புதங்கள் அதிசயங்கள் வேண்டும் என்றால் இயேசுவிடம் செல்லுங்கள் என்று கூறாதவர், மாறாக இவராகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தேவைப்படுவோர் தன்னிடமே வருமாறு அழைக்கின்றார். இயேசு கூறுபவற்றை செய்யுங்கள் என்று கூறி இயேசுவை முன்னிலைப்படுத்தாதவர், தன்னையே அனைத்து விதத்திலும் முன்னிலைப்படுத்துபவர். ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை வணங்கவில்லை, மாறாக ஆண்டவருக்குரிய ஆலயங்களை தனது பெயரிலேயே தனக்கே அமைக்கும்படி ஆணையிட்டவர். எனவே இவர் உண்மையான மரியா அல்ல, மாறாக சாத்தானே மரியா வேடத்தில் இங்கு வந்து காட்சியளித்து அற்புதங்கள் செய்துள்ளான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள மரியா உண்மையான, அமைதியான, அடக்கமான மரியா என்றும், ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் காட்சியளித்து அற்புதம் செய்தது ஆணவம் மிக்க மரியா என்றும், ஆண்டவரை இருட்டடிப்பு செய்த மரியா என்றும். எனவே இது உண்மையான மரியா அல்ல, மாறாக சாத்தானே இவ்வடிவில் வந்து காட்சியளித்துள்ளது என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட இரு மரியாக்களையும் ஒரே மரியா என்றே நாம் வணங்கி கொண்டுள்ளோம் என்றால் நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை சாத்தான் கொடுத்துள்ளான் என்ற உண்மையையும் நாம் அறிய வேண்டும். இதை பற்றி மேலும் பல விவரங்களை இவ்வழகில் நாம் காண்போம். அதாவது இப்போ நம்ம மற்ற மக்களின் பழக்கம் இல்லையா, எப்படி பழக்கம் தெரியுதா? மற்ற மக்களின் முகம் எது, முகமடியது தெரியாமல் பழகின்னு இருக்கும். அதாவது முகத்தை பார்க்குறப்போ மற்றவர்கள் முகத்தை பார்க்கும்போது அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க, அன்பானவர்களாக இருக்காங்க. ஆனால் அது உண்மையான முகம் இல்லை, முகமூடியாக இருக்கிறது. ஏன்னா உண்மையான முகத்தை அவங்க மறைத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான முகம்னு சொன்னாக்கா மோசமானவர்களாக படுபாவிகளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு 90 பேர் 95 பேர் அப்படி தான் இருக்காங்க. அவர்கள் தன் உண்மையான முகத்தை மறைத்து விட்டு போலியான முகத்தை, அன்பான முகத்தை, அமைதியான முகத்தை நம்மகிட்ட பேசி நம்மகிட்ட சிரிச்சு பேசி நம்ம நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் பின்னாடி போயிட்டு நமக்கு துரோகங்கள் செஞ்சிடுறாங்க. அதனால் நம்ம பயங்கரம் பாதிக்கப்படுறோம். பாதிக்கப்பட்டவங்களை கொஞ்சம் பேர் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இவங்க மறுபடியும் அந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எப்படிப்பட்ட பாவங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரியாக மோசமானவர்களாக இருக்கும் மக்கள், கெட்டவர்களாக இருக்கிற மக்கள் நல்லவர்களை போல முகமூடி அணிந்து வந்து மற்றவர்களை ஏமாத்துறது, அவங்கக்கிட்ட மற்றவங்க ஏமாறுறது, இந்த இப்படிப்பட்ட நடைமுறைகள் யார்கிட்ட எப்போ எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? சந்தேகமே இல்லை. வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடங்களில் சாத்தானானவன் இயேசுவின் தாய் மரியா என்ற பெயரிலும் குழந்தை இயேசு என்ற பெயரிலும் முகமூடி அணிந்து கொண்டு வந்து நல்லவர்களைப் போல் காட்சியளித்து அற்புதம் செய்தது, அதிசயம் செய்த போது அந்த சக்தியில் நம்ம ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அப்பாரமானது தான் இந்த விஷயம்.
அங்கிருந்து தான் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட அப்படியே பதிஞ்சு போச்சு. அதாவது முன்னாடி வந்து நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும், நல்லபடியாக அவங்கள கவர் பண்ணணும், ஆனால் பின்னாடி அவங்க குழி வெட்டணும். இது செஞ்சது யார் சொன்னாக்கா வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து மாதாக்கள். ஏனென்றால் இங்கெல்லாம் வந்து இயேசுவின் தாய் மரியா என்ற பெயரிலும் குழந்தை இயேசு என்ற பெயரில் காட்சியளித்தது இயேசுவின் தாய் மரியாவோ குழந்தை இயேசுவோ அல்ல, மாறாக அவை அனைத்தும் சாத்தான்கள் தான். இவையே இயேசுவின் தாய் மரியாவை போன்றும் மற்றும் குழந்தை இயேசுவை போன்றும் வேடம் விட்டு அவ்வடிகள் காட்சியளித்து அற்புதம் செய்துள்ளன. இதை பற்றிய முழு விவரங்களையும் இந்த பதிவில் அழகில் நான் கொடுக்க போகின்றேன். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து காட்சியளித்து அற்புதம் செய்த அந்த இயேசுவின் தாய் மரியாவுக்கோ இல்லை குழந்தை இயேசுக்கோ அவங்களை அனுப்பிய மேல்மட்டம் அவர்களுக்கு கொடுத்த உண்மை சான்றிதழ் சர்டிஃபிகேட் இருக்கா? அவங்க காட்டினாங்களா? இல்லவே இல்லை. அதாவது இயேசு யோர்தான் ஆற்றில் திருமணிக்கு எடுத்துகிட்டு கரை ஏறுறாரு. அப்போ ஏறப்போ பரிசுத்த ஆவி அவர் மேல் புறாவடியில் இறங்குறாங்க. இறங்கின பிறகு மேலேருந்து அவர் அசீரரி கேட்குது. அதாவது இவரே அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படைகிறேன்னு சொல்லி குரல் கேட்குது இல்லையா? அது மேலிருந்து அவர் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் அது. அதே போல் இயேசு மலை மேலே ஏறி தோற்றம் மாறுறாரு. அப்போ மேலிருந்து குரல் கேட்குது ஒன்று, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாய்கள்னு சொல்லி மேலிருந்து குரல் கேட்குது இல்லையா? இது மேலிருந்து அவர் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இப்படியாக வேளாங்கண்ணிலேயோ இல்லை பாத்திமாவிலையோ லூர்து நகர்லையோ யார் எங்கேயாவது இயேசுவின் தாய் மரியா காட்சி கொடுத்த போது இந்த மாதிரி மேல்மட்ட சர்டிஃபிகேட் அது கொடுக்கப்பட்டதான்னு பார்த்தாக்கா இல்லவே இல்லை. மாறாக அது கொடுத்து செல்ஃப் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது. இதை வைத்து நான் இங்கே கூறுவது உண்மை என்றும் மாறாக அந்த சக்திகள் கூறுவது பொய் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். ஏன்னா செல்ஃப் சர்டிஃபிகேட்டு அதாவது சுய சான்றுன்றது உலகத்தில் யாருக்கா சொல்லுமா? யாருக்குமே செல்லாது. எந்த மனிதனுக்கும் சுய சான்று செல்லுபடி ஆகவே ஆகாது. அதை ஏற்றுக்கிட்டாக்கா அது நம்ம குற்றவாளிகள். எந்த ஒரு மனிதனுடைய செல்ஃப் சர்டிஃபிகேட்டை நம்ம ஏற்றுக்கிட்டாக்க நம்ம குற்றவாளிகள். அதை நம்ம அறியணும். இல்லை ஏன் பாருங்கள், அதாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு சொல்கிறார் பாருங்கள், என்னை பற்றி நானே சான்று பான்றால் என் சான்று செல்லாதுன்னு சொல்கிறார். அதாவது தாம் கடவுளின் மகனாகவே இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் தமக்கு தாமே சான்று கொடுத்தால் அது சுய சான்று என்றும் அந்த சான்று தமக்கு கூட செல்லுபடி ஆவதுன்னு சொல்கிறாரு. அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள், என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகன்றுள்ளார்னு சொல்கிறார். அவர் அனுப்பின தந்தை அவருக்கு சான்று பகன்றுள்ளார். அதாவது தம் தந்தையும் தமக்கு சான்று பகன்றுள்ளார் என்று இந்த உலகில் உண்மையாக உறுதி செய்த சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி உண்மையாக ஊழியம் செய்த அந்த இயேசுக்கு அப்போ சான்று கொடுத்துக்கிறப்போ இப்போ காட்சியளித்த இயேசுவுக்கு, குழந்தை இயேசுவை காட்சியளித்த இயேசுவுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே எப்படி இந்த வேளாங்கண்ணியில் வந்தார், எப்படி பாத்திமா லூர்து நகரில் வந்தார், இதை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள், மறைநூலும் என்ன சான்று பாருகிறதுன்னு சொல்றாரு. அந்த பைபிள் கூட தனக்கு சான்று பாருன்னு சொல்கிறாரு. இப்படியாக விண்ணுலகிலிருந்து உலகிற்கு இறங்கி மனிதராக வந்து ஊழியம் செய்த ஆண்டவராகிய நம் உண்மையான இயேசுவிற்கு மேல் மட்டங்களில் பற்பல சான்றுகள் இருக்குது இல்லையா? அதாவது கன்னிப்பெண் மரியாவிற்கு பிறந்து திருமுழுக்கு எடுத்து இவ்வுலகில் ஊழியம் செய்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து பரலோகம் சென்ற இயேசு உண்மையில் கடவுளின் மகன் தான் என கூறுவதற்கு அவரது மேல்மட்டத்தில் எவ்வளோ சான்றுகள் இருக்குது இல்லையா? ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடத்தில் காட்சியளித்த சக்திகளோடு வந்த குழந்தை இயேசுவிற்கு உண்மையில் அது இயேசு தான் என்று கூறுவதற்கு அதுக்கு மேல்மட்டத்தில் அளித்த சான்று ஏதாவது ஒன்றாவது இருக்குதான்னு பார்த்தாக்கா இல்லவே இல்லை. மாறாக அந்த குழந்தையை தன் கையில் எடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த சக்தி, அந்த மரியான்ற சக்தி, அந்த சக்தியாக சொல்லிக்குது இது குழந்தையை சொல்லிக்க தவிர மேல்மட்டத்தில் கொடுத்த சர்டிஃபிகேட் எதுவுமே அந்த குழந்தைக்கு இல்லை. சரி அப்படின்னாக்கா அந்த குழந்தைய எடுத்துட்டு வச்சு இல்லை மரியாதை பேரில் அந்த ஸ்பிரிட்டு அது உண்மையிலேயே சிந்தாய் மரியான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல்மட்டத்தில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு பார்த்தாக்கா அதுவும் சர்டிஃபிகேட் கிடையாது, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை. மாறாக அது தனக்கு தானே கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அதாவது தான் இயேசுவின் தாய் மரியான்னு அது சொல்லிச்சே தவிர அது இயேசுவின் தாய் மரியான்னு சொல்லிட்டு மேல்மட்டத்தில் யாருமே சொல்லலை இல்லையா? ஓகே, அப்போ அதுவும் என்ன சான்று சுய சான்று தான், அதாவது செல்ஃப் சர்டிஃபிகேட்டு. அப்போ அது செல்லுபடி ஆகுமா? அதுவும் செல்லுபடி ஆகாது. அவங்க அந்த மரியா கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகுதுனாங்க அது உண்மையான மரியாவது இல்லை, போலி மரியா. ஸோ அந்த போலி மரியா எடுத்துக்கிட்டு வந்து குழந்தை இயேசுன்னு கேட்டாக்கா அது உண்மையான குழந்தை இயேசு இல்லை, அதுவும் போலியான இயேசு தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சாத்தானே மரியா என்ற பெயரிலும் குழந்தை இயேசு என்ற பெயரிலும் அங்கு வந்து காட்சியளித்து அற்புதம் செய்து சென்றிருக்கின்ற என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். ஆனால் அவங்க சக்திக்கு நான் இயேசுவின் பேர் சொல்லி அற்புதம் செய்த உடனே அதிசயம் செய்த உடனே அது நான் இயேசுவின் தாய் மரியா தான் குழந்தை இயேசு தான் சொல்லிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ எப்படியெல்லாம் நம்பிட்டு இதை மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. ஆனால் திருவெளிப்பாடு, அதாவது பைபிள் கடைசி புத்தகம் வெளிப்படை சுவிசேஷம் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-15 வரையும் பாருங்கள். சாத்தான் கூட அற்புதம் செய்யும் வலையை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. சாத்தான் கூட கடவுளை போல அற்புதம் செய்யும் வலை பெற்றிருக்குது.
எனவே அந்த சாத்தான்கள் அற்புதம் செய்வான் என்றும் அந்த அற்புதம் செய்யும் வல்லமையை கொண்டு கிறிஸ்தவர்களாகி நம்மை வஞ்சிப்பான் என்றும் நாம் அறிய வேண்டும். இந்த உண்மை நமக்கு தெரியலன்னு சொன்னாக்கா நம்ம கிறிஸ்தவர்களாக தகுதியற்றவர்கள் என்ற உண்மையை நம்ம அறியணும். இதுதான் இயேசு யோவான் 7ஆம் அதிகாரம் 24 வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பளியாதீர்கள், நீதியோடு தீர்ப்பளிங்கள்னு சொல்கிறார். அதாவது வெளியில் போட்டுக்கிட்டு ஒரு வேடத்தை கண்டு ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றும் மாறாக அவரை அனுப்பியளித்த மேல்மட்ட சான்றை மட்டுமே வைத்து அடையாளம் காணுங்கள் என்றும் இயேசு கூறுகின்றார். அதாவது அழகான முகத்தோடு அமைதியான மற்றும் சாந்தமான பார்வையோடு சமாதானத்தோடு குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு ஜாமாலையை மாட்டிக்கொண்டு வந்து காட்டி அது குழந்தையை சில கூறிக்கொண்டு அற்புதங்கள் செய்துவிட்டால், அதிசயங்கள் எதையோ செய்துவிட்டால் அது மரியாவே என்றும் மற்றும் குழந்தை இயேசு என்றும் நம்பிவிடாதீர்கள் என்று இயேசு இங்கே கூறுகின்றார். மாறாக அது குறித்து நன்கு சிந்தியுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். இதையே மத்தேயு 24-23 வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்போது யாராவது உங்களிடம் இதோ மெசியா அங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று கூறினால் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார். அந்த இடத்துக்கு போகவே வேணாம்னு இயேசு சொல்கிறார். சரிதா? ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் கையில் குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை தனி மரியாதை கூறிக்கின்னு ஒரு சில அற்புதம் செய்து விட்டால், ஐசியம் செய்து விட்டால் உடனே பிடியில் அடிப்படும் அளவுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் ஓடுறீங்களே, இது நியாயமா சரியானு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். இவ்வாறு செய்யும் நீங்கள் இயேசுவின் மேற்கொண்ட வசனங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதையே மத்தேயு 24 வசனத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை பார்க்கலாமா இப்போ? ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை நீடித்தவர் செய்ய பெரும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்வார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் மற்றும் மிர்ச்சுகோரியா போன்ற இடங்களில் இயேசுவின் தாய் மரியா என்ற பெயரில் உலகம் முழுவதும் காட்சியளித்த அந்த 297 இடங்களிலும் இதுதான் நடந்திருக்கு. இந்த போலிகளை கண்டு தேர்ந்து கொள்ளப்பட்ட போப்பார்களும் அவர் தலைமையிலான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே நெறி தவறிவிட்டார்கள். அதாவது அந்த சக்தி அணிந்து வந்துள்ள முகமுடியை, அதாவது மரியா என்ற வேடத்தை பார்க்காதீர்கள் என்றும் மாறாக அதன் உண்மை நடவடிக்கை மட்டுமே பாருங்கள் என்று இயேசு சொல்கிறாரு. அதாவது தம்மை அனுப்பிய கடவுளுக்கோ அல்லது தம்மோடு வந்த இயேசுவிற்கோ ஆலயம் கட்டும்படி கூறாமல் தூது வந்த தனக்கே ஆலயம் கட்டும்படி கூறியதை வைத்து அது உண்மையில் மரியா அல்ல என்றும் மாறாக சாத்தானே என்று அறிய வேண்டும் என்று இயேசு இங்கே சொல்கிறார். ஆனால் இயேசு இந்த வார்த்தைகளை மீறி அந்த சக்திகளை நீங்கள் ஏற்றுள்ளீர்கள் என்றும், எனவே இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் மீறுகிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். என்னை பற்றி நானும் சான்று பாருகிறேன், என்னை அனுப்பி தந்தையும் சான்று பாருகிறார்கள் சொல்லி சொல்கிறார் இல்லையா? அதே போல் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து போன்ற இடத்துல காட்சி கொடுத்த அந்த மரியாவுக்கும் குழந்தை இயேசுக்கும் அவர்களை அனுப்பிய மேல்மட்ட சான்றை வைத்து அதை பார்த்தே நாம் அவர்களை நம்ப வேண்டும் என்று இயேசுக்கு சொல்கிறாரு. மேலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகின்றார், கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் என்று சொல்கிறார் இல்லையா? அதாவது கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் அதாவது அவர் உண்மையானவர் என்றால் தன்னை தூது அனுப்பி கடவுளுக்கு தான் ஆலயம் கட்டும்படியாக கூறியிருக்க வேண்டுமே தவிர மாறாக தூது வந்த தனக்கு ஆலயம் கட்டும்படியாக கூறியிருக்கக்கூடாது என்ற உண்மையை நம்ம அறியணும். ஆனால் வேளாங்கண்ணில் நடந்தது என்ன? அங்கு மரியா என்ற பெயரில் தோன்றிய சக்தி தன்னை தூதி அனுப்பிய கடவுளுக்கு ஆலயம் கட்டப்பட்டு சொல்லிச்சு? இல்லவே இல்லை. மாறாக தூது வந்த தனக்கே ஆலயம் கட்டும்படி கூறியுள்ளது. இதை கண்டு அது கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, மாறாக அது போலி மரியா என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். அடுத்து யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாமாக பேசுபவர் தமக்கே பெருமையை தேடிக்கொள்கிறார், தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மையுள்ளவர், அவரிடத்தில் பொய்மை இல்லை என்றும் இயேசு கூறுகின்றார் இல்லையா? ஆனால் வேளாங்கண்ணியில் தோன்றிய மரியா என்ற சக்தி தனக்கே ஆலயம் கட்டும்படி கூறியுள்ளது இல்லையா? எனவே அது தனக்கே பெருமையை தேடிக்கொள்கிறது என்றும் மாறாக தன்னை அனுப்பியவரின் பெருமையை தேடவில்லை என்றும், எனவே அது உண்மையுள்ளது அல்ல என்றும், எனவே அதனிடத்தில் பொய்மையே உள்ளது, மாறாக உண்மை இல்லை என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை தியானிப்போம். முதல் பாப்பான பேதுரு கொர்நேலியு என்ற வீட்டுக்கு போகிறார் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாரு? கொர்நேலியு ஓடி வந்து பாதங்களை விழுறாரு, பேதுரு பாதங்களை விழுறாரு. அப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? வேண்டாம் வேண்டாம், இப்படி விழாதீங்க, நானும் ஒன்று போல மனுஷன்தான், மற்றவங்க ஒவ்வொரு மனிதன் எந்த மனிதனும் மற்றொரு மனிதன் பாதங்கள் விழக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதாவது பாதங்களில் விழுவது என்பது மனிதர்களாகிய நாம் கடவுளின் பாதங்களில் விழலாம், தப்பே இல்லை. ஆனால் எந்த மனிதனும் மற்றொரு மனிதன் பாதங்கள் விழக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு இல்லையா? அவர் அந்த பேதுரு யார் சொன்னாக்கா பைபிளில் பார்க்குறோம், உண்மையான பேதுரு,
அதனால எந்த மனிதனும் தன்னை பாதங்களில் விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? ஆனால் வேளாங்கண்ணியில் கட்சி கொடுத்த மரியா, பாத்திமா லூர்து நகரில் கட்சி கொடுத்த மரியா பாருங்க, தன்னை வணங்கணும்னு மட்டும் சொல்லலை, தனக்கு ஆலயமே கட்டுப்படி சொல்லுதுக்கோ. கடலுக்குரிய கட்ட வேண்டிய ஆலைகளை தனக்கே கட்டி தன்னை வணங்கும் சொல்லுதுக்கோ. அப்போது அது உண்மையான மரியாதை சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அதாவது கடலுக்குரிய ஆலயங்களை கடலுக்கே கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாக்கா நம்ம அது உண்மையான மரியாதை சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் கடலுக்குரிய ஆலயங்களை கடலுக்கு கட்டுங்க சொல்லலை, மாறாக தூது வந்து தனக்கு கட்டுப்படி சொல்லுதுங்க. அதனால இதை குறித்து நாம் சந்தேகப்பட்டே ஆகணும் கண்டிப்பாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு ஆலயத்துக்கு போகிறாரு, அங்கே யூதர்கள் வியாபாரம் செஞ்சுருக்காங்க. உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, சாட்டை பின்னி அவங்களெல்லாம் அடி அடிச்சு எடுத்துறாரு. பேட்டி விட்டு என்ன சொல்கிறாரு, அந்த ஆலயத்துக்கு தமது ஆலயம் சொல்கிறாரு இல்லையே, தம் தந்தையின் ஆலயம்னு சொல்கிறாரு. இல்லை, தந்தையின் ஆலயம்னு சொல்கிறார். அதாவது தம் தந்தையின் ஆலயத்தை தந்தையின் ஆலயமாக கூறுவதை தவிர தம்முடைய இல்லம் என்பதோ தம்முடைய ஆலயம் சொல்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அப்படி தந்தையின் ஆலயத்தை தம் ஆலயம் ஏசு சொல்கிறப்போ அவர் தந்தைக்குரிய ஆலயத்தை தன் பேரில் கட்டுப்படி சொல்வதற்கு காட்சியளித்த மரியாக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது சொல்லி பார்க்கலாம். அதாவது தந்தையின் நிலத்துக்கு மகனே உரிமை கொண்டாடல, காட்சியளித்த சக்தி உரிமை கொண்டாடுது, என் பேரில் கட்டுன்னு சொல்லுது. அது சொல்லுறது கேட்டு நீங்களும் மரியா பேரில் கோயில் கட்டிட்டீங்க, இது சரியா? மார்க் 9ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை தியானிப்போம். இயேசுவை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரை கூறி அற்புதம் செய்கிறார் என்று பரிசுத்தவாதம் கூறுகிறது இல்லையா? அப்படி இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவை சாராத ஒருவர் அப்படின்னு செய்கிறப்போ மக்களை வஞ்சிப்பதற்காக, அதாவது கிறிஸ்துவ மக்களை வஞ்சிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக சாத்தானவன் அதே இயேசுவின் பெயரை சொல்லி அற்புதம் செய்ய மாட்டானா, அதிசயம் செய்ய மாட்டானா? இதை குறித்து கத்தோலிக்க மேய்ப்பர்கள் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். அடுத்து யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 16-17. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக சொல்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் இல்லையா? எனவே வேளாங்கண்ணில் தூது வந்ததும் உண்மையான மரியாதை இருந்தாலும் அவரை தூது அனுப்பிய கடவுளை விட அவர் பெரியவர் அல்ல என்றும், எனவே தம்மை தூது அனுப்பிய கடவுளுக்கு தான் அவர் ஆலயம் கட்டும்படி சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தூது வந்து தனக்கு ஆலயம் கட்டும்படி அது சொல்லியிருக்க கூடாது என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். இதே போல மரியாதை தூது அனுப்பிய கடவுள் பெரியவரான கடவுளுக்கு தான் நீங்களும் ஆலயம் கட்டியிருக்க வேண்டுமே தவிர தூது வந்த சிறியவரான மரியாதைக்கு நீங்கள் ஆலயம் கட்டியிருக்க கூடாது என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து 17ஆம் வசனத்தில் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார் இல்லையா? ஆனால் தூது வந்தவர்கள் விவரத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் மிக மிக மேல்மட்ட தலைவரான போப் மிக மிக கீழ்மட்டத்தில் உள்ள இறைமக்கள் வரை யாராவது நீங்கள் இவற்றை அறிந்து அதன்படி நடந்தீர்களா? இல்லவே இல்லை இல்லையா? எனவே போப் உட்பட அவர் தலைமையிலான ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அனைத்து அருப்பணியாளர்களும் உட்பட அனைத்து இறைமக்களும் பேறு பெற்றோர் அல்ல என்று மேற்கண்ட வசனத்தில் இயேசு கூறுவதை நாம் அறிய வேண்டும். இவ்வாறாக நான் கூறவில்லை, மாறாக இயேசு கூறுகின்றார். அடுத்து யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 24 பாருங்கள். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை என்று இயேசு கூறுகின்றார் இல்லையா? அதாவது மேற்கண்ட வசனத்தில் தாம் கூறியதை போப் தலைமையிலான கத்தோலிக்க மேய்ப்பர்கள் யாரும் கடைப்பிடிப்பதில்லை என்பதால் இவர்கள் தம் மீது அன்பு கொண்டிருக்கவில்லை என்று இயேசு இங்கு கூறுகின்றார். அடுத்து அதே வசனத்தில் நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை என்றும் சொல்கிறார் இல்லையா? ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் கடவுளுக்கு ஆலயம் கட்டும்படி கூறாமல் தூது வந்த தனக்கு ஆலயம் கட்டும்படி கூறிய அந்த சக்தியின் வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகளா அல்லது அந்த சக்தியின் சுய வார்த்தைகளா என்பதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். அதாவது இவ்வாறு தூது வந்து தனக்கே ஆலயம் கட்டுமாறு அந்த சக்தி கூறியது கடவுளின் வார்த்தைகள் அல்ல, மாறாக அது அதனுடைய சுய வார்த்தை என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். எனவே வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் போப் தலைமையிலான கத்தோலிக்க மேய்ப்பர்களின் இப்படிப்பட்ட மரியாவுக்கு ஆலயங்களை கட்டுவது என்பது தவறு என்று தற்போது பதிவுகளில் நான் கூறுகின்றேன். எனவே தற்போது நான் இவ்வாறு கூறுவது என்னுடைய வார்த்தைகள் அல்ல என்றும், மாறாக இவை என்னை அனுப்பிய இயேசுவின் வார்த்தைகளே என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். அதாவது என்னை ஊழியத்துக்கு அழைத்த இயேசுவின் வார்த்தைகள் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். எனவே இயேசுவின் என்னுடைய இந்த வார்த்தைகளுக்கு இனிமேலாவது நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவும் இந்த உலகத்துக்கு தூதராக தான் வந்தார் இல்லையா? அப்படி தூதராக வந்த இயேசு பெரும்பாலும் தம்மை பற்றி பேசினாரா, தம்மை அனுப்பிய தம் தந்தையை பற்றி பேசினாரா பாருங்கள். அவர் பெரும்பாலும் தம் தந்தையை பற்றி தான் பேசினார் தவிர தம்மை பற்றி பேசவே இல்லை. நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாக்கா நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கேட்டு பாருங்க வேணாக்கா, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா
அவங்க ஈசா நபி முழுக்க முழுக்க அல்லாஹ் பற்றி தான் பேசுகிறார் தவிர மாறாக தம்மை பற்றி பேசவில்லை. அதனால தான் அவங்க இயேசுவை ஒரு நபியாக மட்டும் ஏற்றுனாங்களே தவிர இயேசுவை கடவுளாக அவங்க ஏற்றுக்கல. அது முழு காரணம் என்னென்னு சொன்னாக்கா, இயேசு எங்கும் பைபிளில் தான் கடவுளின் மகனோ கடவுள்னு சொல்லவே இல்லை. அதனால அவங்க ஏற்றுக்க மட்டும் சொல்கிறாங்க அவங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க, இயேசு முழுக்க முழுக்க தம்மை பற்றி பேசவில்லை, மாறாக தம்மை அனுப்பி தந்தையை பற்றி தான் பேசினார். அதாவது தந்தையால் தூது அனுப்பப்பட்ட கிறிஸ்து தம்மை பற்றி பேசினார்னு பார்த்தாக்கா, தம்மை பற்றி பெரும்பாலும் பேசவில்லை, மாறாக தம்மை தூது அனுப்பிய தந்தையை பற்றி தான் பெரும்பாலும் பேசுகிறார் இல்லையா. இதே போல் மரியாவும் கடவுளால் தூது அனுப்பப்பட்டது உண்மைன்னு சொன்னாக்கா, அந்த மரியாவும் தம்மை தூது அனுப்பிய தந்தை கடவுளை பற்றி தான் பேசணுமே தவிர தூது வந்து தன்னை பற்றி பேசக்கூடாது. ஆனால் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடத்துல பாருங்கள், அந்த சக்தி பெரும்பாலும் தம்மை பற்றி தான் பேசியே தவிர தம்மை தூது அனுப்பிய கடவுளை பற்றி பேசவே இல்லை. இதே போன்று கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட கத்தோலிக்க மேற்கொள்ளான நீங்களும் உங்களை அனுப்பிய கிறிஸ்துவை பற்றி தான் பேசணும், ஆனால் மரியா பற்றி பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இயேசுவை பற்றி பேசுறது இல்லை, மாறாக மரியா பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இயேசுவின் மேய்ப்பிருக்கலாம் இல்லை மரியாவின் மேய்ப்பிருக்கலான்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு. மரியா பற்றியே பெரும்பாலும் பேசுகிறீங்க, ஆனால் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று வேற சொல்லிக்கிறீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? மேலிருந்து வந்த இயேசுடன் மண்டியிட்டு ஜெபிக்கிறீங்க, மற்றும் கீழிருந்து வந்த மரியாவிடமும் மண்டியிட்டு ஜெபிக்கிறீங்கன்னா இது என்ன ஞானம் சொல்லுங்க பார்க்கலாம். மேலிருந்து வந்த இயேசுவையும் மற்றும் கீழிருந்து வந்த மரியாதை ஒரே தட்டில் வைத்து ஒரே அழகை பார்ப்பது தான் மேய்ப்பொருளின் அழகா? இதுதான் உங்களுக்கு ஞானமா? இயேசுவை கடவுள் மகனாகவும் கடவுளாகவும் இஸ்லாமிய ஏற்றுக்கல இல்லையா? ஏன் ஏற்றுக்கல தெரியுமா? இயேசு எந்த ஒரு இடத்துலையும் தாம் இறைமகன் என்றோ இறைவன் என்றோ சொல்லவே இல்லை. முழுக்க அவர் அப்பா பற்றி தான் பேசுகிறாரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால இயேசுவை கடவுள் மகனாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்றைக்கு வரை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கன்னி பெண்ணுக்கு மகனாக பிறந்து நமக்காக பாடுகள் பட்டு இறந்த அவரே தம்மை பற்றி பேசவில்லை என்றும் மாறாக தம்மை அனுப்பிய தம் தந்தையை பற்றியே பேசினார் என்றும் நாம் நோக்கும்போது, வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் கடமைக்கு சிறிது நேரம் காட்சியளித்த இந்த மரியாக்கள் தம்மை அனுப்பிய கடவுளை பற்றி ஒன்றுமே பேசாமல் தூது வந்த தன்னை பற்றியே பேசுவதும் மற்றும் தம்மை தூது அனுப்பிய கடவுளுக்கு ஆலயம் கட்டும்படி நம்மிடம் கூறாமல் தூது வந்த தனக்கே ஆலயம் கட்டும்படி கூறுவதும் எவ்வகையில் நீதி என்பதை குறித்து கத்தோலிக்க ஊழியர்கள் இனிமேலாவது கண்டிப்பாக சிந்தித்து நோக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதாவது வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடங்களில் மரியா காட்சி எடுத்த இடங்களில் கடவுளுக்கான ஆலயங்களை மரியா கோயில் கட்டியிருக்கீங்க இல்லையா? அது எப்படி கட்டினீங்க? கடவுள் சொல்லி மரியா கோயிலில் அந்த கோயிலில் கட்டினீங்களா? இல்லை கடவுள் சொல்லாமல் சுயசாமியோடு மட்டும் வந்து அந்த மரியாக்கள் சொல்லி அந்த மரியா கோயில் ஆலயம் கட்டினீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கடவுள் சொல்லி கட்டவில்லை, மாறாக சுயசாமியோடு மட்டுமே வந்த மரியாவின் வேண்டுகோளை ஏற்று அந்த மரியாவின் பெயரில் நீங்கள் ஆலயம் கட்டியிருக்கிறீங்க. இவ்வாறு நீங்கள் செய்வது சரியான நடவடிக்கை தானா என போப் அவர்களும் மற்றும் அவர் தலைமையிலான கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த மேய்ப்பர்கள் அனைவரும் இனிமேலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 14-15 வசனங்களை பார்ப்போம். இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவருடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக நடிப்பதில் வியப்பு ஒன்றும் இல்லை. அவர்களது முடிவு அவர்களது செயலுக்கு ஏற்ப அமையும் என்று வசனங்கள் கூறின இல்லையா? அதாவது வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் அனுப்பியவர் அளித்த சான்றிதழுமின்றி ஸ்ரீஸ்தாண்டோடு மட்டும் வந்துள்ள இந்த சக்திகள் அனைத்தும் உண்மையில் இறை தூதர்கள் அல்ல என்றும் மாறாக சாத்தானின் தூதர்கள் என்று வசனங்கள் இங்கே கூறுவதை ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிய வேண்டும். ஏன்னு சொன்னால் யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 31-32 வசனங்களை பார்ப்போம். என்னை பற்றி நானே சான்று பகன்றால் அந்த சான்று செல்லாது என்றும் என்னை பற்றி சான்று பார்க்கிற வேறு ஒருவர் இருக்கிறார் என்னும் இந்த உலகில் ஊழியம் செய்த போது இயேசு சொல்லியிருக்கார் இல்லையா? அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்ப்போம். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகன்றுள்ளார் என்ன சொல்கிறார் இல்லையா? இப்படியாக கடவுளாக இயேசுவிற்கே தம்மை பற்றி தாமே சான்று பகன்றால் அந்த சான்று செல்லாது என்றும் மாறாக தம்மை பற்றி தம்மை அனுப்பிய தந்தையும் சான்று பகன்றிருக்கிறார் என்றும் அவரே கூறும்போது, தற்போது வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் மற்றும் மிச்சுக்குரிய போன்ற இடங்களில் காட்சியளித்த மரியாவும் தனக்கு தானே அளித்துக் கொள்ளும் சுய சான்று மட்டும் செல்லுபடியாகுமா? ஆகவே ஆகாது. மாறாக அவரை அனுப்பிய கடவுள் அவருக்கு அளித்த மேல்மட்ட சான்று கண்டிப்பாக அவருக்கு வேண்டாமா என கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் அவர்களுக்கு அளித்த மேல்மட்ட சான்று அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் காட்சியளித்த சக்திகளை நாம் ஏற்க வேண்டுமே தவிர மற்றபடி அவரை நாம் ஏற்கவே கூடாது என்றும் மற்றும் ஏற்க முடியாது என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் சொல்லி எத்தனை சான்றுகள் சொல்லுது இல்லையா? அப்படி இருந்தும் பரிசேயர்கள் அவர்கிட்ட எப்படி கேள்விப்பட்டாங்க பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். உம்மை பற்றி நீரே சான்று பகருகின்றீர், உன் சான்று செல்லாதுன்னு சொல்கிறாங்க. யார்? பரிசேயர்கள்.
இப்படியாக வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் மற்றும் மெச்சுகூரிய போன்ற இடங்களில் காட்சியளித்து அற்புதங்கள் செய்த மரியாவிடம் கேள்வி கேட்ட கத்தோலிக்க மேய்ப்பர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது கேள்வி கேட்டீங்களா? யாருமே கேட்கல. அதாவது அவங்க ஆண்டவரான இயேசுகிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. ஆனால் காட்சியளித்த மரியா கிட்ட நீங்கள் யாருமே இந்த கேள்வி கேட்கல. அப்போ அவங்க ஏன் இயேசுகிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்கள் இந்த மரியா கிட்ட கேள்வி கேட்கலனாக்கா அதுக்கும் காரணம் இருக்குது. அவங்க கேள்வி கேட்டதுக்கும் காரணம் இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அதாவது அவங்க இயேசுகிட்ட எந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு வைராக்கியம் ரொம்ப அதிகம். அதனால இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எதிர்நோக்காமல் அவங்க நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. ஆனால் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடத்துல மரியா காட்சி கொடுத்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்கல. ஏன்னாக்கா அவங்க செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களை ஏற்றுக்கிறீங்க. இதே நேரத்தில் இறை வழிபாடு காரியத்தில் நம்மளுக்கு அந்த வைராக்கியம் இல்லை. இறை சம்பந்தமான இடத்துல வைராக்கியமும் இல்லை. அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம அலையிறோம். அதனால இயேசுவின் பேரை சொல்லி அற்புதம் செய்த உடனே அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அந்த இடத்துல நம்ம ஓடுறோம். இது நம்முடைய பலவீனம். இப்படியாக உலக ஆட்சிக்காக அலையிறவங்க யாராக எந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் நல்லா சொல்லுங்க, உலக ஆட்சிக்காக இயேசுவை தேடும் எந்த கிறிஸ்தவனும் கேவலமானவங்க, ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, பார்த்துக்கோங்க. உலக ஆசீர்வாதத்துக்காக, அதாவது இயேசுக்கிட்ட போகிறவங்க ரட்சிப்பு மீட்புக்காக தான் போக வேண்டுமே தவிர ரட்சிப்பு மீட்பு இல்லாமல் உலக ஆசைக்கு தர்றது தப்பு. அப்படி உலக ஆசைக்கு தர்றது இல்லாமல் அதுக்கு அலையிறம் பாரு, அது ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற அந்த வசனத்தில் நீங்கள் வசனத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருவழிபாடு, அதாவது வெளிப்படுத்த சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-15 வரையும் பாருங்க. அதாவது அற்புதங்கள் செய்யும் வல்லமை சாத்தான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது இல்லையா? அந்த வல்லமையை கொண்டு இயேசுவிடமிருந்து கிறிஸ்துவ மக்களை பிரிப்பதற்காக அந்த சாத்தான்கள் வஞ்சகத்தோடு திட்டமிட்டு செயல்படுகின்றன. எனவே இயேசுவின் பெயரை கூறி தாங்களாகவே அற்புதங்கள் செய்து விடுகின்றன. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் கிடைக்காவிட்டால் அவர்கள் தொடர்ந்து இயேசுவிடமே செல்வார்கள் என்பதனால் அவ்வாறு அவர்கள் இயேசுவிடம் செல்லக்கூடாதுன்னு தடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவின் பெயரை சொல்லி அந்த அற்புதங்களை இந்த சாத்தான்கள் தாங்களாகவே கொடுத்து விடுகின்றன. இதன் மூலமாக அற்புதங்கள் கேட்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவிடம் நேரடியாக செல்ல விடாமல் தடுத்து அதே அற்புதம் கேட்டு தங்களிடமே வரும்படி செய்து கிறிஸ்தவர்களது ஆன்மாக்களை இந்த சாத்தான்கள் அழித்து கொண்டிருக்கின்றன. விவரம் அறியாத போப் அவர்களும் அவர் தலைமையிலான கத்தோலிக்க மேய்ப்பர்கள் அனைவரும் சாத்தானுக்கு கட்டுப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை மக்களை இப்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 29-30 வசனங்களை பார்ப்போம். முதலில் வலியவரை கட்டினால் என்று எப்படி அவ்வலியருடைய வீடுகள் நுழைந்து அவருடைய பொருட்களை கொள்ளையிட முடியும்? அவர் கட்டி வைத்த பிறகு தானே அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதற செய்கிறார் என்று சொல்கிறார் இல்லையா? மேற்கண்ட வசனங்களை நல்லா தியானிங்க. அதாவது ஒரு வீட்டை கொள்ளடிக்கணும்னு சொன்னாக்கா அது என்ன செய்யணும்னாக்கா முதல்ல அந்த வீட்டில் வலியவரை கட்டி போடணும், அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை கொள்ளையிட முடியும்னு வசனம் சொல்லுது இல்லையா? அவ்வாறு கத்தோலிக்க திருச்சபையில் 140 கோடி கத்தோலிக்க இறை மக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றால், சூறையாட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னாக்கா முதல்ல அதுக்குள்ள வலியவர், அதாவது தலைமை குருக்கார் இல்லையா, போப்பு, அவரை கட்டி போடணும். அவர் கட்டி போட்டால் தான் அவர் தலைமைக்கு இருக்கிற 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை கொள்ளையிட முடியும், சூறையாட முடியும்ன்றது சாத்தானுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் இப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது மரியாவுக்கான வழிபாடுகளை கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டு வரும்படி போப் அவர்களை கடந்த 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே சாத்தான் கட்டி வைத்துள்ளான் என்ற உண்மையை ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அறிய வேண்டும். அடுத்து மேற்கண்ட 30ஆம் வசனத்தில் இன்னும் ஏசினா சொல்றாரு பாருங்க, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதற செய்கிறார் என்று சொல்றாரு இல்லையா? இந்த வசனமானது நம் போப்புக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கிறத நம்ம அறியலாம். அதாவது போப் அவர்கள் இயேசுவுடன் இருப்பதில்லை எனவும், எனவே இயேசுவிற்கு எதிராக இருப்பதாலேயே மக்களை இணைத்து கூட்டி சேர்ப்பதில்லை எனவும், அதாவது திருச்சபைகளை இவர் சிதற செய்கிறார் எனவும் இயேசு கூறுவதை நாம் அறிய வேண்டும். அதாவது இயேசுவினால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு கத்தோலிக்க திருச்சபையானது தற்போது எத்தனை பிரிவில் உள்ளது தெரியுமா? யாருக்குரிய பல லட்சக்கணக்கான திருச்சபைகள் உலகம் முழுவதும் பரவி இருக்குது. இதே இயேசு மேற்கண்ட வசனத்தில் சொல்கிறாரு, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்றும், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சேர செய்கிறார் என்று சொல்கிறாரு. இயேசுக்குரிய இந்த வசனமானது தற்போது கத்தோலிக்க திருச்சபையில் கன கச்சிதமாக நடைபெறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் கடவுளுக்குன்னு சொல்லி ஆலயம் கட்டணும்னு சொல்லி தாவீது அரசர் விரும்பினார் இல்லையா? ஆனால் அதுக்கு நம்ம ஆண்டு அனுமதி கொடுத்தாரா? இல்லை இல்லையா? அப்படி
நமக்கு ஆலயம் அமைக்க வேண்டாம் என்று தாவீதுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இப்போ நமக்குரிய ஆலயங்களை மரியா பேரில் அமைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா? அனுமதி கொடுத்துருந்தா சொல்லுங்க, காட்டுங்க பார்க்கலாம். தமக்கே ஆலயம் கட்டு தாவீது அனுமதி கொடுக்கல. அப்படிப்பட்ட ஆண்டவர் தமக்குரிய ஆலயத்தை மரியாதை பேரில் கட்டுவதற்கு அனுமதி எப்படி கொடுத்துருப்பாரு? எஸ்ஐயா 42:8 பாருங்க. நானே கடவுள், எனது மகிமையை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு கடவுள் சொல்றாரு. அப்போ ஆலயம் என்பது என்ன? கடவுளுக்குரிய மகிமை தானே. அது எப்படி மரியா கொடுக்கப்பட்டது? எப்படி கட்ட அனுமதிக்கப்பட்டது? யார் கேட்டு கட்டினீங்க? கடவுளுக்குரிய ஆலயத்தை யார் கேட்டு மரியா பேரில் கட்டினீங்க? நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் கேள்வி இருக்குது, நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டில் கேள்வி இருக்குது. இந்த கேள்வி கேட்பார், ஏசு கேட்பார், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சும்மா இங்கே விசுவாசத்தில் ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏசு ஏற்றுவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்று தான் வேளாங்கண்ணி போன்ற இடத்துல நீங்கள் கடவுளுக்கு ஆலயம் கட்டினீங்களா? இல்லவே இல்லை. அங்கே தோன்றிய மரியாதை வேண்டுகோளை மட்டும் ஏற்று அவங்க ஆலயம் கட்டியிருக்கிறீங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், இது எங்களுக்கு ஆபத்துன்றது உங்களுக்கு இனிமேலே தெரியும். உங்களுக்கு அதாவது கடவுளின் வாக்கிற்கு கட்டுப்பட்டு நீங்கள் அங்கு ஆலயம் அமைக்கவில்லை, மாறாக அனுப்பியோர் அளித்து சான்றியதுமின்றி சுய சான்றோடு மட்டுமே வந்த அந்த மரியா போன்ற போலீஸ் சக்திகளின் வேண்டுகோளை ஏற்று நீங்கள் அங்கு ஆலயம் அமைத்துள்ளீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். போப் தலைமையிலான கத்தோலிக்க அமைப்பவர்களின் இப்படிப்பட்ட பணியானது சாதாரண பணி அல்ல, மாறாக தற்போது மட்டுமே உலகம் முழுவதும் உள்ள சுமார் 140 கோடி கத்தோலிக்க இறை மக்களை படு பாதாளத்தில் தள்ள செய்யும் பாவமாகும். எனவே இதற்கான தண்டனை உங்களுக்கு என்னவென்று ஆண்டவராகிய இயேசுவுக்கே தெரியும். எனவே மரியாவின் வழிபாடுகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியில் வரும்படி போப் உட்பட அவர் தலைமையிலான கத்தோலிக்க மேய்ப்பர்கள் அனைவரும் உட்பட ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க இறை மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி அடுத்த வருகையில், அதாவது 2ஆம் வருகையில் இயேசுவின் வருகை எப்படி இருக்க வேண்டும் என வேதாகமம் கூறுகிறது என இனி பார்த்து இந்த அழகை முடித்துக் கொள்ளலாம். திருத்தூதர் பணி, அதாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று வசனங்கள் சொல்லுது இல்லையா? அதாவது அவர் எப்படி போனார், பரலத்துக்கு போனாரோ அதே போல் திரும்பி வரணும்னு சொல்லி இயேசுக்கு சொல்கிற வசனங்க சொல்லுது. அதாவது அதனால் அவர் எப்படி இங்கேருந்து கீழே வந்து போனார் பார்ப்போம், அதே போல் தான் மேலிருந்து அவர் வரணும் இல்லையா? அதாவது பாயிண்ட் நம்பர் 1, அவர் கீழே இருந்து மேல் நோக்கி சென்றார் இல்லையா? அதனால அவர் திரும்ப வரும்போது மேலிருந்து கீழ் நோக்கி தான் வரணும் இல்லையா? அப்படி தான் வரது தான் உண்மையான இயேசு. ஆனால் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடத்துல காட்சி கொடுத்தப்போ மேலிருந்து கீழே இறங்கி வந்தார பார்த்தாக்கா அப்படி வரவே இல்லை. மாறாக திடீரென்று அங்கே தோன்றினார். அப்போ இறைவாதத்துக்கு மீறப்படுகிறதே இல்லையா? அதனால அங்கே தோன்றியது உண்மையில் குழந்தை இயேசு அல்ல, மாறாக என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். 2ஆவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு விண்ணகம் சென்றப்போ மேகங்களின் மேல் இருந்தபடி சென்றார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால திரும்ப வரும்போது மேகங்கள் மேல் இருந்தபடி தான் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லை, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூட இப்படி தான் சொல்லுது. இயேசு திரும்ப வரும்போது மேகங்கள் மேல் இருந்தபடி தான் வருவான்னு சொல்லுது இல்லையா? அதனால அப்படி தான் வரணும். ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடத்தில் காட்சி கொடுத்த அந்த இயேசு, குழந்தை இயேசு அப்படியாக வந்தாருன்னு பார்த்தாக்கா இல்லவே இல்லை, மாறாக மரியாவின் மேல் வந்தபடி வந்தால் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ பைபிள் வசனங்களுக்கு முரண்பட்டு போச்சா இல்லையா? முரண்பட்டு விட்டது இல்லையா? அதனால இது அங்கே தோன்றியது குழந்தை இயேசு அல்ல, மாறாக என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். 3ஆவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு விண்ணேற்றம் அடையும் போது யார் கூட போனார்? யார் கூடயும் போகல, தனியாக தான் போனார். அதனால் அடுத்த வருகையில் தனியாக தான் வரணும் இல்லையா? ஆனால் வேளாங்கண்ணி போன்ற இடத்துல காட்சி கொடுத்தப்போ தனியாக வந்தார் இல்லை, அங்கே அம்மா மரியான்னு சொல்கிற ஒரு ஸ்பிரிட் கூட வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இது இறை வார்த்தைக்கு முரண்பட்டு போச்சா இல்லையா? முரண்பட்டு போச்சு. ஸோ அங்கே தோன்றியது குழந்தை இயேசு அல்ல, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். 4ஆவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் போகிற வீடு போனார், வாலிபர் இயேசுவாக போனார், குழந்தை இயேசுவாக போனார் பார்த்தாக்கா நல்லா தெரியும். அவர் குழந்தை இயேசுவாக செல்லவில்லை, வாலிபர் இயேசுவாக சென்றார். அதனால் அவர் திரும்ப வரும்போது வாலிபர் இயேசுவாக மட்டும்தான் வர வேண்டுமே தவிர குழந்தை இயேசுவாக வரக்கூடாது, வர முடியாது. ஆனால் வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் போன்ற இடத்துல காட்சி கொடுத்தப்போ எப்படி வந்தார் பார்த்தாக்கா அவர் வாலிபர் இயேசுவாக வரவில்லை, மாற குழந்தை இயேசுவாக வந்தார். இப்படியாக வேத வசனங்கள் முரண்பட்டு விட்டது. அதனால் அங்கே தோன்றியது உண்மையில் குழந்தை இயேசு அல்ல, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். 5ஆவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் போகிறப்ப எப்படி போனார்? திருமுழுக்கு எடுத்து கிறிஸ்திய இயேசுவாக போனாரா, இல்லை திருமுழுக்கு எடுக்காத யூதர் இயேசுவாக, அதாவது குழந்தை இயேசுவாக போனார பார்த்தாக்கா நமக்கு நல்லாவே தெரியும். திருமுழுக்கு எடுத்து முடித்து விட்டு கிறிஸ்திய இயேசுவாக சென்றார் இல்லையா? அதனால் திரும்ப வரும்போது அதே போல் திருமுழுக்கு எடுத்து விட்ட கிறிஸ்திய இயேசுவாக மட்டும்தான் அவர் வர வேண்டும், மாறாக திருமுழுக்கு எடுக்காத யூதர் இயேசு வர முடியாது. ஆனால்
வேளாங்கண்ணி போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னு பார்த்தாக்கா காட்சி கொடுத்த அத்தனையுமே திருமுழுக்கு எடுத்து கிறிஸ்தியசுவாக வந்தாங்க. இல்லவே இல்லை, திருமுழுக்கு எடுக்காத யூதரேசுவாக வந்தார். அதனால வேதவாசனங்களுக்கு இது முரண்பட்டு போச்சு இல்லையா? இதனால அங்கே தோன்றியது குழந்தை இயேசு அல்ல, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். ஆறாவதாக, இயேசு பரலோகம் போகிறப்போ அவரது பிரத்யேக அடையாளங்களான 5 காயங்களையும் தழும்புகளோடு போனார். அதாவது 2 கையில் 2 காயங்கள், காயத்தின் தழும்புகள், 2 பாதங்களில் 2 காயத்தின் தழும்புகள், விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட காயத்தின் தழும்பு, இப்படியாக 5 தழும்புகளோடு போனார் இல்லையா? அடுத்த வருகையிலும் இதே போல் 5 தழும்புகளோடு தான் வரணும் அவர். அப்படி வந்தவர் மட்டும் தான் உண்மையான இயேசு. ஆனால் வேளாங்கண்ணி பாத்திமா லூர்து போன தழும்புகளோட வந்தார பார்த்தா அப்படி வரவே இல்லை. மாற குழந்தை இயேசுவோட ரொம்ப அழகாக வந்திருக்காரு. அதனால வேதவசனங்களுக்கு இங்கே முரண்பட்டு போச்சா இல்லையா? அதனால இங்கே தோன்றியது உண்மையில் ஆண்டவராக இயேசு இல்லை, மாறாக குழந்தை இயேசு என்று, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். ஏழாவது, உலக அழிவுக்கு பிறகு மட்டுமே இயேசு வரணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுவும் இன்னும் ஒரு முறை மட்டுமே வரணும்னு சொல்லி வேதாகமத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது. ஆனால் உலகம் அழிஞ்சு போச்சா? அப்போ இல்லை, அழியல. அதுக்கு முன்னாடியே இயேசு வந்துட்டு இருக்காதா இப்போ இவங்க சொல்கிறாங்க. அதுவும் வேளாங்கண்ணியில் மட்டுமே ஒரு முறையில் 2 முறை வந்திருக்காது சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் பண்ணுறதை வசனம் பண்ணி பாருங்கள். வேத வசனங்களுக்கு முரண்பட்டு போச்சா இல்லையா? இது அதனால தோன்றியது குழந்தை இயேசு அல்ல, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். எட்டாவதாக, விஞ்ஞானம் அடைந்த இயேசு நீதி தீர்ப்பு அளிப்பதற்காக மட்டும்தான் திரும்பி வரணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. மற்றபடி வேறு வரணும்னு சொல்லலை. ஆனால் வேளாங்கண்ணியில் நீதி தீர்ப்பு அளிக்கிறதுக்காக வந்தார் இல்லை, மாறாக சிறு குழந்தைகளை ஏமாற்றி ஒரு முறை விலையில்லா பால் குடிப்பதற்கும் ஒரு முறை விலையில்லா மோர் குடிப்பதற்கும் வந்திருக்காரு. அப்போ வேத வசனங்களுக்கு முரண்பட்டு போச்சா இல்லையா? முரண்பட்டு விட்டது. எனவே அங்கே தோன்றியது உண்மையில் குழந்தை இயேசு அல்ல, மாறாக சாத்தான் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். அடுத்து 9வது பாயிண்ட், திருத்தூதர் பணி. அதாவது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் என வசனம் சொல்கிறது. அதாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களின்படி விண்ணரசு கட்டி முடிக்கப்படும் வரை அவர் இவ்வுலகிற்கு வரக்கூடாது என்று இயேசு கூறுகின்றார். அவ்வாறு இருக்க தற்போது வேளாங்கண்ணி முதற்கொண்டு உலகில் சுமார் 297 இடங்களில் இயேசு பற்பல முறையில் சென்று விட்டார் என கத்தோலிக்க கிறிஸ்துவ மேற்கொள்ளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இறை வார்த்தைகள் இப்படியாக இங்கே மீறப்பட்டிருக்கிறது இல்லையா? எனவே இங்கே தோன்றியது எதுவுமே குழந்தை இயேசு அல்ல என்றும், மாறாக சாத்தானே குழந்தை இயேசு என்ற பெயரில் அங்கு தோன்றியுள்ளது என்ற உண்மை கத்தோலிக்க கிறிஸ்துவ மேற்கொள்ளாக நீங்கள் அனைவருமே அறிய வேண்டும். இப்படியாக ஒரு கூட்டு சாத்தானை தன் கையில் ஏந்தி கொண்டு அது குழந்தை இயேசு என கூறிக்கொண்டு நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கும் அந்த மரியாக்கள் எதுவுமே உண்மையான இயேசுவின் தாய் மரியாதானா? நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தாக்க அது உண்மையான இயேசுவின் தாய் மரியா அல்லவே இல்லை, மாறாக அதுவும் ஒரு பெரிய சாத்தான் என்ற உண்மை இப்படியாக நாம் அறிந்து அவற்றிடமிருந்து ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் விலகி இருக்க வேண்டும் என்றும், எனவே மரியாவின் வழிபாட்டிலிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் முழுவதுமாக உடனடியாக வெளியில் வர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது என்னுடைய இந்த வார்த்தைகளை மீறி அவ்வாறு அங்கெல்லாம் காட்சியளித்தது உண்மையில் குழந்தை இயேசுதான் என்றும் மற்றும் உண்மையில் இயேசுவின் தாய் மரியாதான் என்றும் இனிமேலும் யாராவது கூறினால் இங்கே நான் கூறியிருக்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அடிப்படை ஆதாரத்துக்கு கூறணும். அதாவது நான் வரை சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் அங்கே தோன்றியது உண்மையில் இயேசுவின் தாய் மரியாதான் என்றும் கையில் குழந்தை இயேசு தான் நீங்கள் சொன்னாக்கா இங்கே நான் இப்படி அசைக்க முடியாத அடிப்படை ஆதாரத்தோடு பைபிள் வசனங்களோடு சொல்லணும். அதே போல் நீங்களும் அசைக்க முடியாத அடிப்படை ஆதாரத்தோடு பைபிள் வசனங்களோடு சொன்னால் மட்டும் நான் அதை ஏற்றுக்குவேன், இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன். சென்ற அளவில் நம்ம என்ன கண்டு சொன்னாக்கா இயேசுவின் தாய் மரியா கிறிஸ்துவ பெண் அல்ல என்று பைபிளில் சொல்லப்பட்ட 3 வசனங்களையும் அதன் விவரங்களையும் விலகலையும் கண்டோம் இல்லையா? இந்த அளவில் நம்ம என்ன பார்த்து சொன்னாக்கா வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து நகர் மற்றும் மெட்ஜூரி போன்ற இடங்களிலும் மற்றும் 297 இடங்களும் காட்சி கொடுத்தது உண்மையில் இயேசுவின் தாய் மரியா அல்ல, இதே போல் குழந்தை இயேசுவும் அல்ல, மாறாக அனைத்தும் சாத்தங்களையும் கண்டோம் இல்லையா? இதை தொடர்ந்து அந்த அடுத்த அளவுக்கு விரைவில் வெளிவரும் அந்த பதிவை காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அழகை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இயேசுவே இறைமகன். ஆமேன். அல்லேலூயா. நன்றி, வணக்கம்.